சுட்டும் வெளி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெற்றி எப்படி இருந்தாலும் தன்னோட பொண்ணோட சேர்ந்து இருக்கணும், தன்னோட பொண்ணுக்காகவே வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வெற்றி தைரியமாக சரளாவோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல அபிநயா என்ன பண்ணுவான்னு கூட யோசிக்காமல் போனது மட்டும் இல்லாமல் சுடருக்கு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக உதவணும், அவளுக்கும் நம்ம உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாரு. அங்கே மகேஷோட சேர்ந்து ப்ராஜெக்டும் பண்ணுறாங்க. சுடர் எப்போவுமே சைலண்ட்டாகவே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு வெற்றி. ஏன்னா அபிநயா தன்னோட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் சுடர் இப்படி மௌனமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சுடரை எப்படியாவது சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு நினச்சி வெற்றியும் சுடரை சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதனால் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுடரும் தன்னோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு முகத்தை பார்க்கவும் சரி விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அபிநயா இதை கேட்டதுமே விளையாட கிளம்புறாங்க. சுடர் விளையாடும் போது தான் ஒளியும் போது தான் நம்ம சுடர் ஒரு ரூம்குள்ளே அடப்பட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல வெற்றி என்னாச்சு சுடரக்கானா அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது தான் ரூமில் மயங்கி கிடக்கிற சுடரை பார்க்குறாங்க நம்ம வெற்றி. சுடர் மயங்கி கிடக்கிறத பார்த்த வெற்றி சுடர் எந்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது சுடர் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா என்னை விட்டுருங்க மேடம், நான் இனிமேல் இந்த தப்பாக பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் ஏற்கனவே நம்ம சுடர் அடப்பட்டு கிடக்கும்போது பேசினதா இப்போவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வெற்றி என்னாச்சு ஏன் இப்படி சுடர் பேசுகிறா அப்படிங்கும் போது தான் சுடர் எந்திரி அப்படின்னு சொல்லும்போது எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு சுடர் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதா இல்லை கேப்டன் அங்கிள், நான் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது ஒரு ரூமில் அப்படி தான் நான் அவங்க சொன்ன வேலையை செய்யலைன்னு சொல்லிட்டு என்னை ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல பூச்சாண்டி இருக்குன்னு சொல்லி பயமுடுத்திட்டாங்க. அப்போ நான் ரொம்பவே பயந்து கிடந்தே தெரியுமா, அந்த ரூமில் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே கஷ்டப்படாரு நம்ம வெற்றி. என்னை மன்னிச்சிட்டுடா தங்கம், நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் எப்பயும் உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. இந்த இடத்துல நம்ம சுடருக்கு கொஞ்சம் கூட இது ஏன் இப்படி பேசுகிறாரு கேப்டன் அங்கிள் அப்படின்னு தெரியவே கிடையாது. இன்னைக்கான எபிசோடில் நம்ம அபிநயாவுக்கு இப்போ வரைக்கும் வெற்றி தன்னோட மகள் சுடர்ன்னு வெற்றிக்கு தெரியவே தெரியாது அப்படின்றதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுடர்கிட்ட இவர் பேசின வரைக்கும் சுடர் என்ன நினைக்க போகிறாங்கன்னா கேப்டன் அங்கிள் எப்படி இப்படி பேசினாரு, எதை வச்சு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மா கிட்ட கேள்வியும் கேட்க போகிறாங்க. ஏன் அம்மா கேப்டன் அங்கிள் என்கிட்ட இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம அபிநயாவுக்கு கொஞ்சம் டவுட் வரப்போதான். அப்போ தான் அபிநயாவும் என்ன நினைப்பாங்கன்னா அப்போது சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க. உண்மையை சொல்ல சுடர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம சுடரை எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி ரூம்குள்ளே ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் இருட்டாக இருக்கவும் நான் எப்பயுமே ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கும் போது பயந்து மயங்கி போனேன், இல்லை அதே மாதிரி மயங்கி விழுந்துட்டேன். அப்போ கேப்டன் அங்கிள் தான் என்னை பார்த்து என்னை எல்லா உண்மையும் சொன்னேன் அவர்கிட்ட. ஜெயிலில் நான் இருக்கும்போது இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லும்போது தான் சுடர் நீ எப்படி ஜெயிலில் இருந்தேன்னு சொல்ல போச்சு, உண்மையை சொல்ல சுடர் என்னதான் நடந்துச்சு, என்ன நான் உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன்னு உண்மையை சொல்லவும் அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க. அம்மோ நீங்கள் தான் என்னோட அம்முன்னு தெரியும் அவங்களுக்கு, கேப்டன் அங்கிளுக்கு தெரியாமலாம் இல்லை அப்படின்ற உண்மையை சொல்ல போகிறாங்க. அப்போது வெற்றிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா சுடர் நீ மேற்கொண்டு நீ கேப்டனோட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்ரா திருப்பியும் சொல்கிறாங்க. அப்போ சரிங்க அம்மு, ஏன் அம்மு இப்படி பேசுகிறீங்க, அவர் நல்லது தானே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பேசக்கூடாது சுடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம வெற்றி நம்ம பொண்ணை எப்படி இருந்தாவது நம்ம கூட பேச வைக்கணுமே அப்படின்ற முயற்சியில் தான் பேசணும்னு சொல்லிட்டு போகும்போது தான் அப்போ சுடர் சொல்கிறாங்க. இல்லைங்க கேப்டன், என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, எங்கள் அம்மா உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சுடர் சொல்லும்போது இல்லை சுடர், என்னால் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, நீ பேசியே ஆகணும், நீ பேசுகிற வரைக்கும் நான் இந்த கோயிலில் இந்த சாமி முன்னாடி நான் தோப்புக்கரணை போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சாமி முன்னாடி தோப்புக்கரணை போடுறாரு. அப்போ அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாரு கேப்டன். அப்போ தான் நம்ம சுடர் கேப்டன் அங்கிள் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், நான் இனிமேல் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியோட பேச ஆரம்பிக்க போகிறாங்க. வெற்றியும் தன்னோட பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாரு வெற்றி. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாவது இந்த கேஸில் என்ன உண்மை மறைஞ்சிருக்கு,
கர்ணாவுக்கும் மாணிக்கத்துக்கு இடையில் என்னதான் மறைஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம சுடரும் வீட்டுக்கு தேடி வராங்க. அம்மு அப்படின்னு சொல்லி வரும்போது, வா சுடர் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை கேட்கும்போது, இல்லை அம்மு கோயில் வரைக்கும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா சுடர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடு. இந்த மாதிரி அபிநயா சுடர்கிட்ட சொன்னதுமே, சரி அம்மு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுக்கிறாங்க. அப்போ பேக் எடுக்கும்போது தான் அப்போ நம்ம சுடரோட கையில் அந்த ப்ரூஃபான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றின ப்ரூஃபும் கிடைக்க ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூஃபை எடுக்கிறாங்க. அந்த ப்ரூஃபில் என்னென்னு தெரியாமல் ஒரு கவரோடு இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பார்க்குறாங்க எடுத்துக்கிட்டு. அப்போ தான் என்ன சுடர் யோசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அம்மு இது என்ன கவர்னே தெரியல, என் பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. என்ன கவர்னே தெரியல, உன் பேக்கில் இருக்கா, அது எப்படி உனக்கு தெரியாமல் வரும் அப்படின்னு அபிநயா கேட்க, இங்கே பாருங்களேன் அம்மோ ஏதோ போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் கவரோடையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் கொடு இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சுடர்கிட்ட இருந்து அதை வாங்கி பார்க்குறாங்க. அப்போ தான் உண்மை தெரிய வருது, அதுக்குள்ளே இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படின்னு தெரிய வருது. இந்த இடத்துல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா, யாரோட ரிப்போர்ட்டு, இது எப்படி சுடரோட பேக்கில் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி இது யாரோடது தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்வதின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்வதினா நம்ம அந்த பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னதான் போட்டிருக்குன்னு டீட்டெயிலாக படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்வதி உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் அந்த பார்வதி உடம்புல என்ன இருந்துச்சு அப்படின்னா விஷம் அருந்தி தான் அவங்க இறந்துருக்காங்க, விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கத்தி குத்துனால இறக்க கிடையாது, இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை கரெக்டாக தெளிவாக படிக்கிறாங்க நம்ம அபிநயாவும் இது பார்வதி அக்கானா இது கர்ணாவோட ஒய்ஃபான பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா கர்ணாவோட ஒய்ஃப் பார்வதி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம அபிநயாவுக்கு உண்மை தெரிய வருது. அப்போது பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி இங்கே சுடரோட பேக்கில் வந்துச்சு, எதுவோ பரவாயில்ல வந்தது நல்லதாக போச்சு, நம்ம பிரபாகரன்ட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபிநயா. இந்த மாதிரி இடத்துல தான் லாயர் பிரபாகரன் ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் அபிநயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் பிரபாகரனும் வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நடந்த உண்மையெல்லாம் நம்ம அபிநயா பிரபாகரன்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பி வர அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனும் வராரு. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பார்வதியோடதா கன்ஃபார்மா, இது கொலையா, அபி கத்தியால் குத்தப்பட்டதுனால சாகலையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நம்ம லாயர் பிரபாகரன் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு உண்மையே தெரிய வருது. என்னென்னு பார்த்தா அபிநயா கிட்ட விசாரிக்கவும் செய்கிறாரு. நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க பார்வதி அக்கா இறந்த டயத்தை பார்த்தா கொஞ்சம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கொலை பண்ணியிருக்கதா வரும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கத்தியால் குத்துன டைமும் இப்போ டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கே, அப்போ இதுக்கிடையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் யார் இருந்தான்னு கேட்கும்போது தான் கர்ணா மட்டும்தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல, அப்போ கன்ஃபார்மாக கர்ணா தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் பிரபாகரன் உறுதியாக சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் இங்கே பாருங்கள் அபிநயா, கர்ணா கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல இப்போதைக்கு நீங்கள் வெளியே வர்றதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும், நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரத்தை காமிக்கலாமே தவிர்த்து இந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இனி கோர்ட்லேருந்து நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார். அப்படி இருக்கிற இடத்துல இன்னும் கோர்ட்லேருந்து விசாரணை தொடங்க மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ உண்மை தெரிய வரும். நம்ம எவிடன்ஸை மட்டும் சேர்க்கறதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி லாயர் பிரபாகரன் சொன்னாலும் இந்த இடத்துல ஒரு ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது நம்ம லாயர் பிரபாகரனுக்கு. என்னென்னா அப்போ கர்ணாவுக்கும் மாணிக்கத்துக்கு இடையில இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கலாமோ, இந்த ஆதாரத்தை தான் மாணிக்கம் மறைச்சிருப்பாரோ. அப்போ மாணிக்கத்துக்கு எல்லா உண்மையும் தெரியும். மாணிக்கத்தை பிடிச்சா கண்டிப்பாக உண்மை தெரிய வரும். பார்வதியை கொலை பண்ணது கர்ணாவா இல்லையா அப்படின்ற உண்மை மாணிக்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ நம்ம மாணிக்கத்தை தான் இனி பிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் பிரபாகரன் அடுத்ததாக டார்கெட் பண்ணுறது மாணிக்கத்தை தான். மாணிக்கத்தை இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாங்கன்னா உண்மை தெரிய வருமா, உண்மையை சொல்லுவாங்கடா மாணிக்கம் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.